ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஏன் வந்து நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க? இந்த எக்ஸ்பைரி உங்களுக்கு இதுக்கு மேலே வராது, இதுக்கு கீழே போகாது, எவ்ரி செல் 1 பை அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ தான் வந்து நாங்கள் ப்ராப்பராக நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இல்லை நேக்கடாக வச்சுருந்தோம்னா அங்கே ரிஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஹெட்ஜிங் வந்து வீக்லியில் பண்ணிக்கிறோம். ஆமாம். ஆனால் நம்ம ஓவரால் வியூ வந்துட்டு வெறும் நான் வந்து ஒரு செல் ஒரு பை அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் வீக்லியில் ஒரு பை வச்சுக்கலாம், மந்த்லியில் செல் வச்சுக்கலாம். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த வேல்யூ இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆக முடியும்? முடியாது சார். எனி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இந்த 4 வேல்யூ தான். நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங்னே ஒன்று இருக்குது. இப்போ இந்த நான் டைரக்ஷனல் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நாங்கள் என்ன பண்ணலாம்? நான் டைரக்ஷன் வந்துட்டாலே எனி ஆப்ஷன் செல்லர் புதுசாக வராங்க இதுக்குள்ள ஃபஸ்ட்டு பண்ணுறது ஸ்ட்ராங். ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது ஜேர்னலிங். இப்போது நீங்கள் எப்படி ஜேர்னலிங் பண்ணுறீங்க? இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க? தன் தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். நம்மளோட பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோகுல் பிரசாந்த் சாரோட கம்ப்ளீட் ட்ரேடிங் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி ஆப்ஷன் செல்லிங்குள்ளே வந்தாங்க, அவங்களோட லேர்னிங் கர்வ்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட இன்சைட்ஸ் எல்லாமே நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா, சார் வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த பர்டிகுலர் மாஸ்டர் கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, இல்லை நான் இனிமேல் தான் ஆப்ஷன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, சாரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, என்ட்ரி எக்ஸிட் க்ரைட்டீரியா, ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அவங்க வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். வணக்கம். லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் அது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கம்ப்ளீட் லேர்னிங் எங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலுமே என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருந்து ஆரம்பித்து கொடுத்தீங்க அப்படின்னா தென் வந்து நாங்கள் அப்படியே படிப்படியாக வந்து போவோம். இப்போ இந்த ஆப்ஷன் செல்லிங்னு வரும்போது பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பையர் டு செல்லராக ஒருத்தவங்க மாற போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டவுட்டே எங்கே வருதுன்னா, ஏன் இந்த ஆப்ஷன் செல் பண்ணுறவங்கெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷனை வச்சே பண்ணுறாங்க, அது வந்து ஒரு ஆப்ஷனை வச்சு பண்ணவே மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அப்போது இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஏன் வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் தமிழாக்கம் பண்ணுங்க. வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு மல்டிபிள் ஸ்ட்ரைக்கில். கரெக்டுங்களா? சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் ப்ளே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நீங்கள் டைரக்ஷனை ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு பையரை எடுத்துக்கோங்க, என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே போகும், எப்போ போகும், எவ்வளோ நேரத்தில் போகும், இது எத்தனையும் பண்ணணும். ஆனால் இல்லை என்னென்னா எங்கே போகும்னு தெரிஞ்சால் போதும் நமக்கு ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் நினச்சது இப்போ போகாமல் நாளைக்கு போச்சுன்னா லாஸ். கரெக்ட். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரையும். இப்போ செல்லிங் அப்படி கிடையாது. செல்லிங்கை பொறுத்தவரை நீங்கள் எங்கே போகும், எப்போ போகும், எவ்வளோ நேரம், அதாவது எதுவுமே தேவையில்லை. ஓகே. இந்த எக்ஸ்பைரி உங்களுக்கு இதுக்கு மேலே வராது, இதுக்கு கீழே போகாது. சரிங்களா? அதாவது நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் சார்ட் பார்க்குறேன், எஸ்எம்சி கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணுறேன் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேட்ஸுக்கு, ஏன்னா இன்க்ளூடிங் ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஆனால் நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்க, வெறும் ஆப்ஷன்ஸ் டேட்டாவை மட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூமு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா டிரைவ் பண்ணி வந்து பிசிஆர்லாம் பார்ப்பீங்க, புட் கால் ரேஷியோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக. அவங்க அதை மட்டும் தான் பார்ப்பாங்க, சார்ட் அவங்களுக்கு பொறுத்தவரை பிடிக்காது. அந்த மாதிரிலாம் பர்சன்ஸும் இருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு அதாவது ஆப்ஷன் செல்லிங் வந்துட்டிங்கனாலே என்ன ஆகலாம், கண்டிஷன் எப்படி இருக்குது, எங்கே வந்து மார்க்கெட் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் அனுமானமாக எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து அதான் சிங்கிளாக நீங்கள் பார்க்கும்போது ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ வந்து மல்டிப்புளாக நம்ம வந்து ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது, இப்போ வந்து ஒரு அர்திமணி கால் பை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து எத்தனை டைரக்ஷன் போகலாம், மேலே, கீழே, சைடு 3 டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படின்னா மேலே போகிறதே 3 டைப்பாக போகலாம். ஓகே. அதாவது அரைச்சு மெதுவாக ஏறலாம். கரெக்டாக? கரெக்ட். அரைச்சு சைட்வேஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ஓவரால் லைட்டாக மேலே ஏறி இருக்கும். தென் ஜிக்ஸாக் வெயிட் ரேஸ் பண்ணி மெதுவாக போகலாம். இல்லைனா 90 டிகிரியில் ஒரே தூக்கலாம். 3 டைப்பாக போகலாம், 3 டைப்பாக இறங்கலாம். அதே மாதிரி இல்லை இன்றைக்கி 7 டைப்பாக மார்க்கெட் போகலாம். ஓகே. சரிங்களா? இப்போ இந்த 7 டைப்பில் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 6 டைப் யார் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னா செல்லர். ஓகே. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு 24,000ஓட கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணுறேன். என் ஐடியானா மார்க்கெட் 24,000க்கு மேலே போகாது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ மார்க்கெட் 3 டைப்பாக கீழே போனாலும் சரி, இல்லை அங்கேயே நின்னாலும் சரி, 4 டைப் நான் ப்ராஃபிட்டா? கரெக்டாக?
மார்க்கெட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 23,600 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே சரிங்களா? இங்கிருந்து 400 பாயிண்ட் மோல் ஏறணும். தென் நான் எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்கணும், அது அந்த ப்ரீமியமும் எனக்கு வந்து என்னன்னா பிரேக் ஈவனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். கரெக்டுங்களா? அப்போ அப்படிங்கும்போது ஏறுறதே என்னது அரைச்சரைச்சு ஏறணும்னு என்ன பண்ணுங்க, அது வந்துட்டு நமக்கு பெரிய லெவலில் ஏறாது. ஸோ தட் வந்துட்டு என்ன நடக்கும்னா டிகேல இறங்கிடும். சிக்ஸாக்காக போனால் 100 பாயிண்ட் ஏறும், 80 இறங்கிரும், இல்லை 60 இறங்கிரும், திரும்ப 200 பாயிண்ட் ஏறும். 200 பாயிண்ட் ஏறுனா ஒரு 120 பாயிண்ட் இறங்கிரும் ஜிக்ஸாக். கரெக்டுங்களா? அப்போ இந்த 6 டைப்பு நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு டைப்பில் தான் நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கான இது இருக்குது. அப்போ நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து இப்போ நான் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் த மணி வந்து இப்போ ரிஸ்க் அதிகம் எல்லோரும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அன்லிமிட்டட் லாஸ் வரும். அப்போ அவுட் ஆஃப் த மணி நான் வந்து பை பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்டில் சொன்ன மாதிரி எவ்ரி செல் ஒன் பை அப்படிங்கிறது இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ தான் வந்து நான் ப்ராப்பராக நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். சரியா? இல்லை நேக்கடாக வச்சுருந்தோம்னா அங்கே ரிஸ்க் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் என்னென்னா இப்போ நான் வந்து காலை மட்டும் வந்து செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். புட் சைடு ஒன்று இருக்குது இல்லைங்களா? கால் அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணுறேன், புட்டு வந்து இதுக்கு கீழே இறங்காது அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கலாம் இல்லைங்களா? அதையும் நான் செல் பண்ணி வைக்கலாம்ல. டெஃபினட்டாக. கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது அந்த ப்ரீமியம் நான் கலெக்ட் பண்ணிக்கலாம். அல்டிமேட்டாக மார்க்கெட் ஒன்று மேலே ஏறணும், இல்லை கீழே இறங்கணும், இல்லை அங்கேயே இருக்கணும். அங்கேயே இருந்துட்டு எனக்கு மொத்த ப்ராஃபிட் சைட் வேஸ். சரி, இல்லை லைட்டாக மட்டும் மேலே ஏறுறான்னா புட் சைடு எனக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்துடும். கால் சைடில் மட்டும் சின்ன ரிஸ்க் இருக்கும். ஓகே, கரெக்டுங்களா? இதுவே இறங்கிருச்சுன்னா அது அதே அப்படி உங்களுக்கு அதே மாதிரி வரும். சரி, அதனால தான் என்னதுன்னா மல்டிபிள் லெக்ஸை வந்து ப்ளே பண்ணுறோம். அண்ட் வந்து அதனால நமக்கு என்னதுன்னா கால் சைடு ப்ளே பண்ணுறோம், புட் சைடு ப்ளே பண்ணுறோம், பை பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் போது நமக்கு அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்குமே தவிர்த்து. அண்ட் வந்து ஒரே ஸ்ட்ரைக்கில் ப்ளே பண்ணுறோம்னா அந்த ஸ்ட்ரைக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, பையர் ஆவரேஜ் பண்ண பார்ப்பாங்க. ஆவரேஜ் பண்ணால் எச்சா லாஸ் தான் வரும். கரெக்டாக. இங்கே இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டில் ஆவரேஜ் பண்ணுவாங்க. 100 ரூபாய்க்கு செல் பண்ணுறத திரும்ப என்ன பண்ணுவாங்க, 60 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா திரும்ப 60 ரூபாய்க்கு செல் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டில் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது பேர் வந்து பிரமிட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி பேர் பிரமிட் பில்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் என்னென்னா ஒரு செல்லர் வந்து நிறைய ஸ்ட்ரைக்கில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஷூர் சார். நான் ஏன் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வச்சேன்னா, இப்போ பையர் டு செல்லர் ஒருத்தங்க கன்வெர்ட் ஆகிறாங்கன்னா இது நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆப்ஷனை பை பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க. பையிங்கில் இதுதான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுறது. இது வந்து ப்ரீமியம்க்கும் வைப்பாங்க, இல்லை இண்டெக்ஸ்க்கும் வைப்பாங்க. அது அவங்களுக்கு சிம்பிளிஃபைடாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் டக்குன்னு அது ஒரு செல்லராக மாற போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் இமீடியட்டாக எங்களுக்கு சொல்லும்போது என்னென்னா எதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வருது அப்படிங்கிற டவுட் வரும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது ஏன் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு வியூ பாயிண்ட் எடுத்து கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிற நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த மாஸ்டர் கிளாஸில் வந்துட்டு நீங்கள் எங்களுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வித் வந்துட்டு ஃபயர் ஃபைட்டிங் இது எல்லாமே. இப்போது இந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓவரால் அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படியோ இதை நிறைய பேர் பையர்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படிங்கிற ஒரு பையர் வந்து எப்படி வந்து செல்லராக மாறுறது. கரெக்டாக அல்டிமேட்டாக நீங்கள் வந்து பை பண்ணுவாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது எனக்கும் ஆசை தான் செல் பண்ணுறதுக்கு, எனக்கு என்ன பண்ணுறது கேஷ் இல்லையே அப்படிவாங்க. அதனால பை பண்ணுறேன், பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணி நான் அப்படியே செல்றேன். சரி, ஓகே. அப்போ ஒரு பையர் எப்படியோ ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு வேலை இப்போ 50,000 ரூபாய் இருக்கிறாரு, பை பண்ணுறாரு. நாளைக்கு 50 லட்ச ரூபா வந்துருச்சு, அவர் பை பண்ணுவாரா? சரி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 50 கோடி வந்துருச்சு, பை பண்ணுவாரா? மாட்டாங்க. கரெக்டாக. அப்போ என்ன எப்படியோ அவங்க வந்து அவங்களோட வந்து சேர வேண்டிய அவங்களோட இடம் அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது சரி. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரைட்டிங்ஸ் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது மேபி பை பண்ணலாம், ஜான் ஸ்ட்ரீட் பை பண்ணலாம். கரெக்டாக. ஏன்னா மேனிப்புலேஷனுக்காக. ஆனால் அவங்க பொசிஷனுங்கிறது மோஸ்ட்டாக வந்து செல்லிங் தான். ஏன்னா ரீட்டெயிலர்ஸ் 90% வந்து லாஸ் பண்ணுறாங்க, 90% ரீட்டெயிலர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க. அப்போ இன்ஸ்டிடியூஷன் 90% அப்போ அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆப்போசிட்டு செல்லிங் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு அங்கே ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு பையர் வந்து செல்லராக மாறணும். இந்த செல்லராக மாறுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பையே பண்ணுங்கள். எப்படி என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துப்போமே, நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ நிஃப்டி வந்து இந்த மாதம் எண்டுக்குள்ளே எங்கே போகலாம்? மேபி அரௌண்ட் ப்ரீவியஸ் ஹைஸ் ஆஃப் இந்த ஆல் டைம் ஹை நியர்லி ஏறலாம். மேபி ஒரு 500 பாயிண்ட்டு 25,000 போகலான்னு நினைக்கிறீங்க. இப்போ பையில் நினைக்கிறீங்க நீங்கள். கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டை மேலே போகும் அப்படின்னு. ஓகே, சரியா? நான் மோஸ்ட்டாக மந்த்லி எக்ஸ்பைரி தான் மினிமம் சொல்கிறேன் அதுக்காக. ஓகே, ஒரு ஆகஸ்ட் மந்த் வந்துக்கலாம். ஆகஸ்ட் மந்த் 25th. சரிங்களா? ஆகஸ்ட் 25th எடுத்தாச்சு. இப்போ வந்து
என்ன பண்ணுவாங்க, அட் தி மணி பை 600 கரெக்டுங்களா, பை பண்ணியாச்சு. இப்போ 600 பையே பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஆனால் மார்க்கெட் அல்டிமேட்டாக இங்கே என்ன காட்டும்னா எல்லாரும் பையர் கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஐயோ பைனா அன்லிமிட்டட் ப்ராஃபிட், செல்லிங் வந்து அன்லிமிட்டட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா. இதுக்குள்ளே வந்துட்டோம்னா கீழே அப்படியே இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுதுங்களா எவ்வளோ மேக்ஸிமம் லாஸ் நமக்கு 17,400. அது வந்து மேக்ஸிமம் லாஸ், அன்லிமிட்டட் ப்ராஃபிட். அவங்க அதுதான் ஏங்குறாங்க. அல்டிமேட்டாக நீங்கள் பை பண்ணியிருக்கீங்களா? பை பண்ணியிருக்கேன். அன்லிமிட்டட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களா? அன்லிமிட்டட் அப்படி பண்ணது கிடையாது. ஒரு லிமிட்டடா அந்த கிளைம் வந்து அப்போ வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம் கரெக்டுங்களா. அப்போ அப்படிங்கும்போது அன்லிமிட்டடாக யாரும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. எல்லாருனாலும் லிமிட்டட் ப்ராஃபிட் தான், அது செல்லராக இருந்தாலும் சரி பையராக இருந்தாலும் சரி, சரிங்களா. சரி, அது வந்து செல்லர் வந்து ஆனால் அன்லிமிட்டட் லாஸ்ன்னுவாங்க. அது எப்படி தடுத்து நிறுத்துறதுன்றது நான் சொல்கிறேன். சரி, இப்போ என்னது, நமக்கு வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட் ஆனால் லிமிட்டட் தான். எது வரை போகலாம், ஒரு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 25,000 25,000 நம்ம வந்து 600 வந்து என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், 25,000 கூட வேணாம், இன்னும் தள்ளி போய்க்கலாமே. மந்த்லி எக்ஸ்பைரி உன்னையும் தள்ளி போயிட்டு 25,000 வச்சுக்கோங்க. 25,000 ஏறும், இதுக்கு மேலே ஏறாது. ஓகே, புரியுதுங்களா. புல்லிஷ் தான், இதுக்கு மேலே அது எப்படியோ இதுக்கு மேலே ஏற போகிறது கிடையாது, ரேஞ்சுக்கு மேலே ஏற போகிறது இல்லை. ஏறும், இதுக்கு மேலே ஏறாது. எதுக்கு மேலே ஏறாதோ அது வந்து ஒரு லாட்டை செல். இது பேர் வந்து கால் டெபிட் ஸ்ப்ரெட், சரிங்களா. இப்போ இந்த கால் டெபிட் ஸ்ப்ரெட் நீங்கள் பையராக இருக்கீங்க, அட் தி மணி பை பண்ணுறீங்க, ஆனால் கொடுக்குறீங்க என்ன பண்ணுறீங்க, இங்கே பார்த்தீங்களா அல்டிமேட்டாக 268 ரூபாய் என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. யாரு, செல்லருக்கு. இந்த பையர் பே பண்ணுறது அடுத்த நாள் வந்து நான் செல்லரோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் காசு. கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பை பண்ணுறீங்க, 100 ரூபாய் என்ன பண்ணிக்கிறீங்க, கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அல்டிமேட்டாக நீங்கள் எவ்வளோக்கு உங்கள் லாஸ் என்ன ஆயிடுச்சு, மேக்ஸிமம் நமக்கு வந்து 10,000 வந்து 10,000 ஆகி போச்சு கரெக்டுங்களா. அல்டிமேட்டாக 10,000 ஆயிடுச்சு. 7,000 ரூபாய் பக்கம் குறைஞ்சிருச்சு. அந்த 7,000 ரூபாய் நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க, அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் கரெக்டாக. சரி, ஓகே, மேக்ஸிமம் ப்ராஃபிட் இது கரெக்டாக. சரி, இப்போ என்னது, மார்க்கெட் நீங்கள் வந்து நினச்ச மாதிரி மேலே போகுது, இப்படி ஏறுதுன்னு வச்சுக்கலாம், மேலே ஏறுது, நீங்கள் நினச்ச மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும், ஒருவேளை ஆப்போசிட்டாக போயிட்டா, எல்லாத்துக்கும் நினச்ச மாதிரி வந்து அதான் நான் ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன், ஆப்போசிட்டாக தான் போகுதுன்னு நினச்சா அப்படின்னுபாங்க. அப்போ ஆப்போசிட்டாக போன என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுருப்பீங்க கரெக்டாக, இண்டெக்ஸ். ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஆப்ஷன் ப்ரீமியமில் வச்சா கண்டிப்பாக அடிச்சிடும், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கரெக்டுங்களா. அப்போ ஸ்டாப் லாஸ்னா சார்ட் வச்சு தான் வைக்கணும். சார்ட் வச்சு இதுக்கு கீழே வந்து வந்தால் நான் புக் பண்ணிக்கிறேன், ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா. சரிங்களா. அப்போ அது வந்து மார்க்கெட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. ஓகே, சரியா. இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டாக வருது மார்க்கெட், இப்படி இறங்கும் போது லாஸ் வருது இல்லைங்களா. அப்படியே மார்க்கெட் மெதுவாக இப்படி ஒரு வேலை லைட்டாக அப்படியே இறங்கும் போது என்ன ஆகும், லாஸ் வரும் கரெக்டாக, வரும். அப்படியே 1% இறங்கிருச்சு. இப்போ என்ன ஆகும்னா லாஸ் ஓடிட்டுருக்கும். எவ்வளோ, 4,000 rupees. ஆப்போசிட்டாக வந்துருச்சு, 1% 2% இறங்கிருச்சு. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அவுட் ஆஃப் த மணி கரைஞ்சிருக்கும். அதே மாதிரி அட் தி மணி உங்களுக்கு கரையும் கரெக்டாக. அவுட் ஆஃப் த மணி வேகமாக கரையும், அட் தி மணி மெதுவாக கரையும். ஏன்னா அங்கே வந்து டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு, சரியா. சரி, இப்போ ஆப்போசிட்டாக வரும்னு தெரிஞ்சதுமே சிம்பிள் ஒன்றும் இல்லை, இது பேர் கால் டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது இல்லை, நேராக போயிட்டு ஆட் இருக்கு இல்லைங்களா, ஆடில் போயிட்டு இப்போ தான் ஏன் வந்து மல்டிப்புளாக ப்ளே பண்ண வேண்டியது அப்படின்னு நீங்கள் கேட்டது, நேராக போயிட்டு அதே 25 எக்ஸ்பைரி. இப்போ என்னென்னா நீங்கள் 25,000 செல் பண்ணீங்களா, அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு பக்கத்தில் இந்த 2 ஸ்ட்ரைக்கில் ஓகே பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அது செல் இன்னொரு லாட். ஆனால் என்னன்னா அது அந்த ப்ரீமியமில் இருக்காது, 114 ரூபாய்க்கு இருக்காது. அது மேபி எவ்வளோ வந்திருக்குன்னா, ஒரு ஆப்போசிட்டாக 1% இறங்கிருச்சு அப்படின்னா 1-2% உங்களுக்கு மேபி ஒரு 80 ரூபா, 80 rupees வந்துடுச்சு. நீங்கள் நினச்ச மாதிரி ஏறல, சரியா. இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ காட்டுது, எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து 5,600 தான் காட்டுது கரெக்டாக. இப்போ ஏற்கனவே ஆனால் எவ்வளோ காட்டிட்டு இருந்து மோல் ட்ரேடு 10,000 ரூபாய். இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, இப்போ நமக்கு அதில் பாதி ஆயிடுச்சு. முதல் வந்து 17,000, 10,000, 5,000 கரெக்டாக சொல்லிக்கிட்டோம். இப்போ என்னன்னா ஆப்போசிட்டாக போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒரே லாஜிக் தான், பிடிக்கும் போது நிறைய பிடிக்கணும், விடும்போது கம்மியாக லூஸ் பண்ணணும். ஒருவேளை ஆப்போசிட்டாக நீங்கள் நினச்ச மாதிரி டைரக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, விட்டீங்கன்னா கம்மியாக விடுங்க, கம்மி பண்ண முடியுது நம்மளால கரெக்டாக. அதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, சரியா. சரி, இல்லை இப்போ இன்னொன்று கேட்பாங்க, ஆனால் செல் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அப்படி ஏறிட்டு அன்லிமிட்டட் லாஸ் வருதுல்ல அங்கே அப்படின்னு கேட்பாங்க, சரியா. இங்கே என்னென்ன லாஜிக்கு, எல்லாரும் நினைக்கிறது மார்க்கெட்டு ப்ரைஸ் மட்டும் தான், நிஃப்டி மட்டும் தான் மூவ் ஆகும்னு நினைக்கிறாங்க, இருக்கு இல்லைங்களா. இது மட்டும் தான் இப்படி போயிட்டு வரும் போல இருக்குன்னு. அல்டிமேட்டாக இங்கே டேட்டு ஓடணும், அப்போ தானே வந்து
டேட்டு ஓடும். டேட்டு ஓடும்போது என்ன அவுட் ஆஃப் த மணி நீங்கள் செல் பண்ணியிருக்கிறது தீட்டா நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகி நமக்கு அது ஒரு ப்ராஃபிட். மேபி அங்கே டெல்டா வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 0.2 இருக்கும், 0.3 இருக்கலாம், அவ்வளோதான் உங்களுக்கு. அதாவது ஓடிஎம்ஸ் நம்ம ஆமாம், அவுட் ஆஃப் த மணி நம்ம பண்ணுறது. அட் தி மணி உங்களுக்கு டெல்டா வந்து எவ்வளோ இருக்கலாம்னா ஒரு 0.5 மோஸ்ட் அவ்வளோதான் இருக்கும், 0.5 to 6ல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சரியா? அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு தீட்டா வேல்யூ அவுட் ஆஃப் த மணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், கரைய ஆரம்பிச்சிடும் வேகமாக. சரியா? அண்ட் டே 2 ஓடும்போது உங்களுக்கு ஒரு 4 நாள் ஓடிடுச்சு, இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக அப்படி நினச்ச மாதிரி வரல, வரும் போகும், அப்படி தானே நினச்ச மாதிரி கொஞ்சம் வரும், அப்புறம் திரும்ப வந்துடும். கரெக்டாக எக்ஸாக்டாகவே. அப்போ வந்து ஒரு 4 நாள் 5 நாள் இப்படி ஓடுது டைம் ஓடும்போது உங்களுக்கு இப்போ போய் பாருங்க என்ன ஆகுது. 13ஆம் தேதி எவ்வளோ காட்டுது நமக்கு? ஆல்மோஸ்ட் வந்து 500 500 லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருக்கு. நீ நினச்ச மாதிரி தான் வரலையே மார்க்கெட், அல்டிமேட்டாக நீ நினச்ச மாதிரி வரல, லாஸ் புக் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லை வரும் எனக்கு தெரியும், உட்காருங்க. அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட். இப்போ அதே இதில் பாருங்க, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 17,000, அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது. இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது? அன்லிமிட்டட் லாஸ் இருக்குது, நேராக போயிட்டு அவுட் ஆஃப் த மணி ஒரு லாட்டை அவுட் ஆஃப் த மணி போயிருங்க, நல்லா தள்ளி 15 ரூபாய்க்கு இருக்கா, 10 ரூபாய் பை ஒரு லாட். ஓகே, சரிங்களா? இல்லை இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த பையை அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நம்ம அன்லிமிட்டட் லாஸுக்கு பயப்படுறோம்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நல்லா அவுட் ஆஃப் த மணி தள்ளி போய் 10 ரூபாய்க்கு பை பண்ணுறோம். இல்லைனா வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலாக இது வீக்லி எக்ஸ்பைரி தான், சாரி இது வீக்லி எக்ஸ்பைரி தான் நம்ம பை பண்ணியிருக்கிறது. சரியா? வீக்லி எக்ஸ்பைரியில் 10 ரூபாய்க்கு பை பண்ணலாம். ஆகஸ்ட் ஒரே நிமிஷம் 700 வீக்லி எக்ஸ்பைரியில். ஓகே, இப்போ தான் வீக்லி எக்ஸ்பைரி. இதை எடுத்துக்கலாம், எடுத்து விட்ருங்க. ஒன்று மந்த்லி எக்ஸ்பைரி பை பண்ண போகிறோம், கரெக்டாக? இல்லைன்னா நேராக வந்துட்டு 11th அது எந்த லாட் செல் பண்ணுறீங்க, 25,000 அதே 25,000 நியர்பை இருக்கிறது 10 ரூபாய்க்கு பை வீக்லி எக்ஸ்பைரியில். ஓகே, மந்த்லி எக்ஸ்பைரி செல் பண்ணுறோம், ப்ரொடெக்ஷனுக்கு எடுக்கிறது என்ன பண்ணுறோம், நைக்கடா ஒன்றே ஒரு லாட் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா செல் பண்ணுறது, அது வீக்லியில் என்ன பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணி பை பண்ணி. ஓகே, அப்போ நம்ம வந்து அந்த ஹெட்ஜிங் வந்து வீக்லியில் பண்ணிக்கிறோம். ஆமாம், ஆனால் நம்ம ஓவரால் வியூ வந்துட்டு நம்ம மந்த்லியில் வந்து ஒருவேளை மந்த்லியில் நீங்கள் பண்ணுறலாம் பண்ணலாம். இல்லை வந்து எனக்கு மந்த்லி போகாது தெரியும், நான் வந்து அதான் என்ன சொல்கிறேன், நேக்கட் செல் வச்சுக்காம வெறும் நான் வந்து ஒரு செல் ஒரு பை அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் வீக்லியில் ஒரு பை வச்சுக்கலாம், மந்த்லியில் செல் வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் அடுத்தடுத்த வீக் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பை பண்ணணும், அது ஒன்று இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குது தனியாக. அதாவது வந்துட்டு நீங்கள் எவ்ரி வீக் சொல்ல வரீங்க. 11 எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் போயிடும் இல்லைங்களா, அதை ரோல் அவுட் பண்ணிட்டே கரெக்டாக வரணும் வியூக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், ஷியோர் சார். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டீங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போது ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு மந்த்லி ஆப்ஷன்ஸில் தான் வந்திருக்கீங்க, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் பாட்காஸ்ட்லேயுமே சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து 40 to 60 days அந்த டைமில் இருக்கிற மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம வந்து இந்த நிஃப்டியில் நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை சார்ட்டில் அனலைஸ் பண்ணி எடுக்கிறது, தென் அதுக்கு எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பில்டு பண்ணுறது? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது முதல் பார்க்க வேண்டியது, இது நிஃப்டி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டிக்கு வந்து இந்தியா விக்ஸ் பார்க்கணும். ஓகே, சரிங்களா? இந்தியா விக்ஸை பொறுத்தவரையில் நமக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ரூல் வச்சுக்கலாம். என்னென்னா இந்தியா விக்ஸ் 14க்கு கீழே இருக்குன்னா அது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா லோ வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட், வந்து ஒரு ட்ரெண்டு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்டடியாக ஜாலியாக போகுது. சரியா? அதாவது 14 அண்ட் பிலோ. ஆமாம், 14க்கு கீழே இருக்கும்போது. சரிங்களா? இது ரூல்ஸ். அப்போ என்னன்னா நமக்கு வந்து மார்க்கெட் பெரிய மூமெண்டம் இருக்காது, அப்போ அங்கே சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம். கேலண்டர் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணலாம் லோ விக்ஸில் இருக்கும்போது. ஏன்னா விக்ஸ் சடனாக ஷூட் அப் கொடுக்கும்போது கேலண்டர் வந்து நமக்கு வந்து பெட்டராக ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகே, சரியா? இதுவே வந்து நமக்கு இந்தியா விக்ஸ் 18க்கு மேலே போயிடுச்சுன்னா பெட்டர் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராங்கிள் அதில் அந்த சைட்வேஸ் மார்க்கெட் தான் ஸ்ட்ராங்கிள் எல்லாருமே பண்ணுறது, அது வந்து பெட்டர். நான் எப்படி வந்து சார்ட் அனலைஸ் பண்ணுறது? இப்போ நான் நிஃப்டியில் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறேன் அப்படின்னா என்ட்ரி எப்படி வந்து? அதான் இந்தியா விக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக அதை பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். தென் நான் வந்து எந்த அப்ரோச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அண்ட் வந்து அட்வான்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட். சரிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டே டைம் ஃப்ரேம் வச்சுட்டு, அதாவது நம்ம ஒரு 30 நாள் இல்லை ஒரு 40 நாள் பார்க்கணும், டே அண்ட் வந்து வீக் ஒரு வீக் இந்த இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்காது. சரியா? லாஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸ் ஜஸ்ட் கேண்டில் பார்த்தா போதும். ஜஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்குறீங்க நிஃப்டி வந்துட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாலே போதும், அதுவே பல விஷயம் சொல்லும். எனி ஸ்ட்ராட்டஜி ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு இண்டிகேட்டர், ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர். சூப்பர் ட்ரெண்ட் ஆர் சிபிஆர். சிபிஆர்
ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த வேல்யூ இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆக முடியுமா? முடியாது சார். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த 4 வேல்யூ தான் கரெக்டுங்களா? அதான் கேண்டில் ஸ்டிக்கே நமக்கு தெளிவாக காட்டுது. அது அதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்க. சிம்பிள் சரியா? மார்க்கெட் லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் 4 வீக்குக்கு எங்கே இருக்கு, அதோட ஹைஸ் லோஸை மார்க் பண்ணால் போதும். இப்போ வந்து நிஃப்டி பாருங்களேன், லாஸ்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வாரம் 8 வாரமாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். இப்போ லைட்டாக வெளியே போயிருக்கு, ஆனால் அது வந்து என்னது கேண்டில் ஸ்டிக்கு ஆல்மோஸ்ட் டோஜி கேண்டில் கரெக்டாக. அப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து அல்டிமேட்டாக பையாக ட்ரை பண்ணுது, மொத்தமாக பையில் இல்லை, அதனால முடியல கரெக்டாக. ஃபுல் பையிங் ப்ரெஷர் வரல. நியூ பையர்ஸ் நியூ செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை ஒன்றி டாமினேட் பண்ணலாம் சரியா? வெளியிலன்னா போயிருக்குமே அது நல்லா கரெக்டாக. அப்போ ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கான். அப்போ என்னன்னா ஜஸ்ட் கேண்டில் ஸ்டிக் நீங்கள் வீக்லி ஆர் டே சார்ட்டை வச்சுக்கிட்டு அதில் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து 30 to 40 டேஸ்க்கு வந்து ஒரு பிளான் பண்ணலாம் சரிங்களா? இதுவே நீங்கள் டேரக்ட் இப்போ சம்டைம்ஸ் வந்து ஆப்போசிட்டாக போகுது இல்லைங்களா? நான் வீக்லி எக்ஸ்பெரி வந்து செல் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இப்போ நமக்கு ஆப்போசிட்டாக போகுது. லைக் இந்த ஸ்ட்ராட்டஜியே பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா லேடர். ஏன்னா வந்து டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கிறோம், ஆப்போசிட்டாக போகுது, அதுக்கு லேடர் இன்னொரு இது பண்ணும்போது ஏறி வரும் சரியா? லேடர் அப்படி போடுறோம் சரியா? சரி, அடுத்தது வந்து இதுதான் ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா மந்த்லியில் பண்ணுறோம். நீங்கள் நேராக வீக்குக்கு போங்க, நீ வீக்லியில் போயிட்டு அங்கே ஒரு 30 ரூபாய்க்கு இருக்கிறது ஒரு லாட்டு செல்லு. ஓகே, ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா அது வந்து நீங்கள் செல் பண்ணும்போது 1 hour சார்ட் பார்த்துக்கோங்க. 1 hourல 1 hour 15 minutes எல்லாம் வச்சு அதில் டவுனு ஒரு இன்ட்ராடே ஏதாவது காட்டுது அப்படின்னா நம்ம அதை பேஸ் பண்ணி செல் பண்ணலாம். ஷூர் சார். எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. இப்போ நம்ம வந்து 1 month வச்சு நம்ம இதை பில்டு பண்ணிட்டோம், இல்லை வீக்லி மெயின் ஸ்ட்ராட்டஜி சார். இப்போ அது ஓகே 1 month வச்சு எடுத்துட்டேன். இப்போ என்னன்னா நமக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து வீக்லியில் நம்ம ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் வந்து எகெயின் செல் பண்ணுறோம். இப்போது நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் 1 hour பார்க்க சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த 1 hourல வந்து ஒருவேளை அது எகெயின் புல்லிஷ்க்கு டர்ன் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா தென் வந்து இந்த க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் இதுக்கடுத்து நான் ரோல் அவுட் பண்ண தேவையில்லை. அப்போ நான் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இந்த ரேஷியோ ஸ்ப்ரெட்டாகவே. அதுவே அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து திரும்ப மார்க்கெட் நல்லா ஏறின்னு அந்த செல் பண்ணிருக்கீங்களா மந்த்ல எக்ஸ்ட்ரா ஒரு லாட்டை, அதை கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் டிபெட் ஸ்ப்ரெட் வச்சுக்கலாம். இது என்னன்னா அல்டிமேட்டா நீங்க ஒரு பையரா இருந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி செல்லரா மாறுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைரக்ஷன், இது டைரக்ஷன் கரெக்டா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றோம். இது மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி செல்லிங் பண்ற மெத்தட், டைரக்ஷனல் மெத்தட் சரிங்களா? தென் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராங்கிள் தான் பெஸ்ட் இருக்கிறதுல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸ்ட்ராங்கிள் பெஸ்ட். அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்த ஸ்ட்ராட்டஜியாக சரிங்களா? இது வந்து டைரக்ஷனாக நீங்கள் மார்க்கெட் கீழே வந்துடும் மேலே போய்டும் ப்ரெடிக்ட் பண்ணும்போது இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது வந்து எனி இண்டிகேட்டர்ஸ் நம்ம இல்லை ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தெரியும், ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் உங்களுக்கு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு இந்த மாதிரியான மல்டி டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு மார்க்கெட் என்ன ஆகலாம், விக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம இது பண்ணலாம். ஷூர் சார். இப்போது நெக்ஸ்ட் எனக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து என்ட்ரி எக்ஸிட் க்ரைட்டீரியா அப்படின்னு நான் பார்க்கும்போது வந்து என்ட்ரி வந்து நம்ம சார்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அதாவது 1 day and 1 week டைரக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பில்ட் பண்ணுறோம். ஆனால் எக்ஸிட் அப்படின்னு வரும்போது வந்து நம்ம வியூ வந்து சேமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். கம்ஃபர்டபுளாக இருக்கா? கண்டிப்பாக அது நீங்கள் வந்து நினச்ச மாதிரி மார்க்கெட் போகுதாங்கிறத வச்சு தான் அதோட எக்ஸிட்டுங்கிறது இருக்குது. அல்டிமேட்டாக இந்த மாதிரியான லேடர் அண்ட் வந்து டெபிட் ஸ்ப்ரெட் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் பண்ண போகிறது கிடையாது. போடுற காசு பாருங்கள், நீடட் மார்ஜின் அதில் வந்து உங்களுக்கு 3 இங்கே பாருங்கள், நீடட் மார்ஜின் ஆல்மோஸ்ட் வந்து போயிடுச்சு பாருங்கள். ஓவரால் மார்ஜின் அண்ட் வந்து ஃபைனல் மார்ஜின். ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் பெனிஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் மார்ஜின் பெனிஃபிட் கிடச்சிருச்சுன்னா ஃபைனல் மார்ஜின் 91 சம்திங் உங்களுக்கு வந்து சரிங்களா? அண்ட் வந்து இது ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மார்ஜின் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் வந்து அடுத்த நாள் வந்து ஃபைனல் மார்ஜின் வந்து 92,000 சரியா? ஏன்னா இதில் வந்து மார்ஜின் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்மளால பண்ண முடியும். ஷூர் சார். இப்போ எனக்கு இது வந்து ஓகே. இப்போ நீங்கள் சொல்லும்போதே வந்துட்டு மந்த்லி ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம இதே டைரக்ஷன் வந்து நம்ம வீக்லிலையுமே சில பேர் எடுக்கிறாங்க கரெக்டுங்களா? ஸோ வீக்லிலையுமே எடுத்து அவங்க அதை வந்து பண்ணுறாங்க. பட் இதுக்கான இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்போ வீக்லி பண்ணாலும் சரி, இப்போ நம்ம வந்து மந்த்லி பண்ணாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த மாதிரி கொண்டு போகலாம்? லெட்ஸே வந்து இதுதான் என்னோட கேபிட்டல், இதுக்கு இந்த அளவுக்கு தான் நீங்கள் பொசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சொல்வீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைடில்? அது அவங்களோட கேபிட்டலை பொறுத்து இருக்கு, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் இருக்குங்களா. நீங்கள் வந்து மேபி வந்து ஒரு 10 lakhsக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 lots, அதாவது நம்ம வந்து இப்போ நிஃப்டியில் மட்டும்தான் ப்ளே பண்ணிவிட்டு இது பண்ணுங்கிறது இல்லை. நீங்கள் மேபி இதே ஸ்ட்ராட்டஜியே உங்களால் ஸ்டாக்ஸில் வந்து டைரெக்ஷனாக ஒரு ஸ்டாக் வருதுன்னா அந்த ஸ்டாக்லேயே நம்ம பண்ணலாம். ஓகே, இதே இது ஆக்சுவலாக வந்து நிஃப்டியை விட உங்களுக்கு என்னையை பொறுத்த வரையில் இன்னும் நல்லா சேஃபானது ஸ்டாக்.
ஓகே. சரிங்களா. ஆனால் என்னன்னா அங்கே இருக்கிற பிரச்சனைனா ஃபிசிக்கல் டெலிவரி, ம். அது ஒன்று தான். ஃபைனல் மார்ஜின் அந்த ஃபைனல் வீக்கில் வந்து பீக் மார்ஜின் போகும், அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை அப்படியே லேடராக மாற்றி பண்ணுறதுக்கு தென் வந்து கம்ஃபர்டபுள் தான். அவங்க க்ளோசிங் அப்படிங்கிறத பொறுத்தவரை ஸ்டாக்கில் பண்ணாலும் நெஃப்டியில் பண்ணாலும் அந்த ட்ரேடர் வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து என்ன மார்ஜின் கொடுக்குறாங்களோ அதில் வந்து ஒரு 2 to 3% வந்தாலே நல்ல ப்ராஃபிட். ஓகே. கரெக்ட்டுங்களா. அல்டிமேட்டாக அப்போ என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்குனாலுமே நான் அதை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு 2% 3% ஆப்போசிட்டாக போயே நீங்கள் 1-2% பண்ணுறீங்கன்னா அப்போ ஏற்ற மாதிரி வந்துட்டா மொத்த ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆப்போசிட்டாக போய் உங்களுக்கு 2% ப்ராஃபிட் தான் க்ளோஸ் பண்ணுவீங்க. அது வந்து இது இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் ஆப்ஷன் பண்ண போகிறோன்னா ஆப்போசிட்டாக போச்சுன்னா உங்களுக்கு ஒரு கரையும் போது சொல்கிறேன் ஒரு 2000 3000 ரூபாய் கிடைக்கலாம். ஸ்டாக் ஆப்ஷன் இன்னும் மார்ஜின் கம்மி தான் சரிங்களா. அதில் ப்ளே பண்ணும்போது நமக்கு மேபி ஒரு 80,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அந்த ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறோன்னா. தென் அதில் வந்து நீங்கள் ஒரு 2000 ரூபாய் போது 2 லட்ச ரூபாய்க்கு 2% இல்லைங்களா, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 2% இல்லைங்களா. கரெக்டாக. அப்புறம் இதே மாதிரி ட்ரேடை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணி 2000 கிடச்சிச்சினாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அதுவே ஒரு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதே நிஃப்டியில் நம்ம எப்பவுமே கேபிட்டலுங்கிறது சொன்ன மாதிரி 10 லட்சம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 10 லட்சம் ஒரே இதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மல்டிப்புளாக நீங்கள் கமோடிட்டி கூட M6ல் கூட ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நல்லா இருக்குது. இப்போ சடனாக பார்த்துட்டீங்கன்னா டைரக்ஷனில் நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ்லாம் சடனாக வரும். கரெக்டாக. இது டெபிட் ஸ்ப்ரெட்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சடனாக மூவ் ஆச்சு அப்படின்னா உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதெல்லாம் யோசிக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபு அப்படின்னா நிஃப்டி ஸ்டாக் ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு 5-10 லட்சம் இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண முடியும். இது டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். சார் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல். ஏன்னா மார்க்கெட்டே வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், அதாவது பையே ஒரு 3 டைப்பாக ஏறும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ எனக்கு டைரக்ஷன் வரும்போது நான் பைனா பை எடுக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சு பில்டு பண்ணுறேன். தட் இஸ் ஃபைன். இன்கேஸ் எனக்கு இது ஆப்போசிட்டாக போச்சுனாலுமே எப்படி இந்த ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. வீக்லியில் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் செல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது. ஆனால் இன்னொரு சைடில் நம்ம பார்க்கும்போது நான் டைரக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங்னே ஒன்று இருக்குது. இப்போ இந்த நான் டைரக்ஷனல் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நாங்கள் என்ன பண்ணலாம். நான் டைரக்ஷன் வந்துட்டாலே எனி ஆப்ஷன் செல்லர் புதுசாக வராங்க இதுக்குள்ளே அப்படின்னு ஃபஸ்ட்டு பண்ணுறது ஸ்ட்ராங்கிள். இப்போ இந்த ஸ்ட்ராங்கில் பொறுத்தவரையில் இது வந்து இதோட அக்யூரசி, அதாவது மோஸ்ட்டாக நீங்கள் 10 ட்ரேட் எடுத்தால் 8 ப்ராஃபிட் வந்துடும். அந்த லூஸ் அதாவது லாஸ் பண்ணக்கூடிய அந்த 2 ட்ரேடு நீங்கள் 8 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ண தூக்கிட்டு போய்டும். ஓகே. எனக்கு அப்படி தான் இருக்குது, எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது சரிங்களா. அப்போ இங்கே வந்து நம்ம லிமிட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா 10,000 நீங்கள் ஒரு 10 மாதம் என்ன பண்ணுவீங்க, 8 மாதம் 80,000 ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அந்த 2 ட்ரேடு வந்து மொத்தம் 80,000 தூக்கிட்டு போய்டும். அல்டிமேட்டாக கேபிட்டல் மட்டும் தான் இருக்குது. அப்போது வந்து லாஸ்லாம் பண்ணிட மாட்டேன், ஆனால் கேபிட்டல் தான் போட்டு தான் அப்படி இருக்கும் சரிங்களா. அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ராங்கிளை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்த ஸ்ட்ராங்கிள்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நம்ம வந்து முன்னி வந்து அவங்க தள்ளி செப்டம்பர் எக்ஸ்பைரி போய்க்கலாம். ஷூர். தள்ளி. ஓகே. சரியா. செப்டம்பர் எக்ஸ்பைரி நாம் பார்க்குறோம். செப்டம்பர் மந்த்து இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது. என்ன நினைக்கிறீங்க? ஒரு 25,600 25,600 நம்ம என்ன பண்ணலாம். 25,600 சொன்னீங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், 100 ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் இருக்குது. இது 700. அதுவே செல் பண்ணுறேன். 100 ரூபாய் கலெக்ட் பண்ணியாச்சு. கீழே இதுக்கு கீழே போகாது. மேபி 23,800. 23,800. 800னா இங்கே இருக்கு கரெக்டுங்களா. இது வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. இது ஒரு 100 700 அதே மாதிரி இதையும் செல் பண்ணுவோமே. நீங்கள் சொன்னதை விட தள்ளி தான் செல் பண்ணியிருக்கோம் சரியா. இன்னும் சேஃபர் சைடில். ஆமாம் உன்னையும். இப்போ என்னன்னா கம்பைன்ட் இதில் 200 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா. ஆல்மோஸ்ட் இந்த 200 பாயிண்ட்டு உங்கள் பிரேக் ஈவனை பெருசு பண்ணிடும். ஓகே சரிங்களா. இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்கள், கீழே பாருங்கள், பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு. எவ்வளோ பிரேக் ஈவன் உங்களுக்கு? கிட்டத்தட்ட எனக்கு 4% மேலே கீழே 4%. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 4% மேலே வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு உட்காந்துருக்கு சரியா. அல்டிமேட்டாக நிஃப்டி பாருங்கள், நீங்களே அப்படியே நிஃப்டி பார்ப்போமே. ஒரு மந்த்லி சார்ட் வச்சுக்கோங்க. ஓகே. மந்த்லி சார்ட்டு நான் கேண்டில் ஸ்டிக் தான் திரும்ப வரேன். லோ டு ஹை நிஃப்டி, லோ டு ஹை எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு நமக்கு? ஆல்மோஸ்ட் 3.25%. ஆனால் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பாருங்க, என்ன அப்படி ஏறுது இப்படி இறங்குது நினச்சிருப்பாங்க இல்லைங்களா. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி மாதத்தை எப்படி எடுத்து பார்ப்போமே. எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு? இது லோ டு ஹை எவ்வளோ போயிருக்கு? நமக்கு ஆல்மோஸ்ட் 5.
5.39%. ஓவரால் அது லோ டு ஹை டேரக்ஷன் கிடையாது, அது சைட்வேஸ். கேன் பாருங்க, என்ன கேன்ல அது ஸ்பின்னிங் டாப், சைட்வேஸ் கேன். அப்போ அல்டிமேட் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்போ ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்கும். கரெக்டாக? சரி, ஓகே. ஆனால் என்னன்னா எம்டிஎம் லாஸ் போயிட்டு வரும் உங்களுக்கு, எம்டிஎம் லாஸ் போயிட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அப்போ என்னென்னா மார்க்கெட் ஓவராலாக சடனாக வாலட்டைல் ஆகும். அது வந்து நீங்கள் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பாயிண்ட்ஸுங்கிறது கம்மியாக தான் மூவ் ஆகும். சரியா? திடீர்னு வந்து இந்த மாதிரி நியூஸ் வரும், வார் நியூஸ்லாம் வந்துச்சுன்னா பெரிய கேனில் இது விழுகும்போது விக்ஸெல்லாம் ஷூட் அப் கொடுக்கும். அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 10% வந்துருக்கு. இப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கிள் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு முடிவில் வந்திருக்கும், அது இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து வார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை இந்த விக்ஸ் ஷூட் அப் கொடுத்துருக்கா, நம்ம ஸ்ட்ராங்கில் வந்து எக்ஸிட் ஆகிடலாம், இல்லை ஸ்ட்ராங்கில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிசிஷன்லாம் இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ அப்படிங்கும்போது இந்த டைமில் சொல்கிறேன், ஸ்ட்ராங்கிள் வந்து இந்த மாதிரியான பெரிய டைமில் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு நேக்கடாக செல் பண்ணியிருக்கோம், இது பையே இல்லை. கரெக்டாக? அப்போ நம்ம பை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நேராக போயிட்டு வீக்லி ஆப்ஷன். சரிங்களா? வீக்லி இல்லை நெக்ஸ்ட் வீக் கூட போய்க்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஒரு ஆகஸ்ட் மந்த்து கூட போய்க்கலாம். சரிங்களா? நம்ம இது செப்டம்பர் மந்த் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆகஸ்ட் மந்த்தை கூட போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தள்ளி போய் ஒரு 700 தான் இல்லைங்களா, 27 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே போயிட்டு விக்ஸ் ஷூட் அப் கொடுக்கல, விக்ஸ் இப்போ 14 கீழே இருக்கான். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்ட்ராங்கிள் பண்ணுறோம்னாலும் ப்ரீமியம் கம்மியாக தான் கலெக்ட் ஆகும். இது நிறைய ப்ராஃபிட்டு நல்ல பிரேக் ஈவனாக கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கில் பொறுத்தவரை 18க்கு மேலே போச்சு விக்ஸ். அது எல்லா டைமில் 18ல் இருக்காது, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதில் தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், கம்மியாக தான் இருக்கும். 14 கீழே தான் வந்து விக்ஸுங்கிறது எப்பவுமே இருக்கு, இந்தியா விக்ஸ் இருக்கும். இப்போ 18க்கு மேலே போனால் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். சைட்வேஸ் நீங்கள் அல்டிமேட்டாக இது சைட்வேஸ்ன்னு முடிவு பண்ணிட்டீங்க, மார்க்கெட்டு சைட்வேஸ்ன்னா மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி எடுக்கும். சரிங்களா? இதே மாதிரி மேலேயும் போய் பார்க்குறோம், 700 10 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்களா, பை 2 சைடு ப்ரொடெக்ட் ஆகிடும் இந்த மந்தோட எண்டு வரையும் நமக்கு. அப்போ அது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 சைடு ப்ரொடெக்ட் ஆகிடும். சாரி, ஒன்று ஆட் ஆகலை, அது எப்படி ஆட் பண்ணலாம். மந்த்லி ஆகஸ்ட்டு 700 கட்டுங்களா, 2 சைடு ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? அதாவது அல்டிமேட்டாக உங்களுக்கு அங்கே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம மெயினில் பண்ணியிருக்கிற செப்டம்பர் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த மந்தோட எண்டு வரையும் நமக்கு வந்து ஹெட்ஜ் ஆகிடுக்கு. திடீர்னு மூவ் ஆகிடுச்சுனாலும் பெரிய லாஸ் பண்ணிட மாட்டோம், திடீர்னு மூவ் ஆகிடுச்சுன்னா. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இன்கேஸ் கிராஷே ஆகிடுச்சு, தப்பிச்சிடுவீங்க நீங்கள் சடனாக. ஏன்னா நம்ம வந்து செப்டம்பர் மந்த்லியில் எடுத்ததுக்கு நம்ம அதை எங்கே ஹெட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம்னா இந்த கரண்ட் மந்த்ல நம்ம வீக்கும் எடுக்கல. வீக்கில் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும் ப்ரீமியம் 2 ரூபா 1 ரூபாய்க்குலாம் இருக்கும். சரிங்களா? மோஸ்ட்டாக என்ன நினைப்பாங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நல்லா மூவ் ஆகும்னு நினைப்பாங்க. அப்போ எக்ஸ்பைரிக்கு மட்டும் அன்னைக்கு மட்டும் போயிட்டு என்ன பண்ணுங்க, பை பண்ணிடுங்க. புரியுதா? 1 ரூபாய்க்கு. ஏன்னா உங்ககிட்ட செல்லிங் இங்கே இருக்குது. என்னைக்கு நீங்கள் நல்லா மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அவுட் ஆஃப் த மணி போயிட்டு இது பண்ணிக்கலாம், இல்லை வாங்கி இது மாதிரி மந்த்லியில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து என்ன, ஏன் வந்து நான் இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இது பக்கத்தில் இருக்கிற ப்ரீமியம்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகும். உங்களுக்கு இந்த காமா ஆமாம் எக்ஸ்பைரி அன்னைக்கு, அதனால. சரிங்களா? இதுவே தள்ளி இருக்கிற ப்ரீமியமுக்கு நம்ம அதிகமாக காசு கொடுக்குற மாதிரி செப்டம்பர் மந்த்தே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இன்னும் அவுட் ஆஃப் த மணி போனாலும் ப்ரீமியம் வந்து இதுக்கு 100 ரூபா செல் பண்ண கொடுத்தோம்னா 100 ரூபா செல் பண்ண வாங்குகிறோம். எவ்வளோ நம்ம பார்க்குறது, செப்டம்பர் 29th கரெக்டாக 600 செல் பண்ணியிருக்கிறது வந்து 700 கால் கரெக்டுங்களா? 25,700 கால் ஆப்ஷன். இப்போ பாருங்கள், இது வந்து 100 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நேராக தள்ளி போயிட்டு நீங்கள் ஒரு 26 இல்லை வந்து இதுக்குள்ள 300 பார்த்தாலும் 30 ரூபாய்க்கு போகும். அது கலெக்ட் பண்ணது 100 ரூபா அல்ல 30 ரூபாய் தான் பண்ணிடணும், இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அயன் காண்டோர்னு எடுப்பாங்க, இது அயன் காண்டோர். அது அயன் காண்டோர் 2 சைடு எடுத்துக்கலாம், அப்படியே எடுக்கலாம். ஆனால் வந்து இது வேஸ்ட். நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு கம்மியான ப்ரீமியம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் வந்து என்னை பொறுத்தவரையில் பெஸ்ட். ஏன்னா இப்படியே கரைஞ்சிரும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரியோட எண்டு வரை இதை வச்சுக்கணுங்கிறது உங்களுக்கு கிடையாது. இந்த ட்ரேடை வச்சாதான் இது வரும்னு. ஏன்னா நம்ம அல்டிமேட்டாக செப்டம்பர் மந்த் எண்டு வரையும் இது வச்சாதான் எல்லா பணமும் இல்லை, அல்டிமேட்டாக கரைஞ்சிரும். நமக்கு ஒரு 20 நாள் 30 நாள் வச்சுருக்கோம் அப்படின்னா 40 நாள் வச்சுக்கோங்க. ஒரு 20 25 நாள் வச்சுன்னா நல்லா ப்ராஃபிட் வந்துடும். எனக்கு சைட்வேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி தென் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். வேறு ட்ரேட் கூட போய்க்கலாம். நம்ம இதை விட பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும்னா வேறு ட்ரேட் கூட எடுத்துக்கலாம். ஷூர் சார். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம இந்த நான் டைரக்ஷனல் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா நம்ம ரொம்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்து நமக்கு சைட் பேஸாக தான் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி மார்க்கெட் சைட் வேஸில் இருக்குது. அப்போது சைட் வேஸில் இருக்கும்போது நம்ம இதை வந்து செப்டம்பரில் பண்ணுறோம்.
ஆல்மோஸ்ட் நமக்கு 2 மந்த்ஸ் டைம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? 1.5 month. 1.5 month. அப்படி இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் செப்டம்பர்லேயே வந்து ஹெட்ஜிங் போட்டிங்க, அயன் காண்டராக போட்டிங்க அப்படின்னா அதில் நமக்கு ப்ரீமியம் லாஸ் இருக்குது. ஆமாம், நிறைய கொடுத்துருவோம். அப்போ நமக்கு வந்து அது வேண்டாம். இன்கேஸ் ஒரு வேளை அது டைரக்ஷன் எடுக்கும்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்த்லியோ இல்லை வீக்லியோ வந்து பை பண்ணிக்கலாம், ஹெட்ஜ் பண்ணிக்கங்க. அல்டிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் முழு இப்போ நான் என்ன எதை பற்றி பேசுகிறேன், நீங்கள் வந்து முழுசாக மாறுனா ஆப்ஷன் செல்லராக இல்லை, பையர்லேருந்து செல்லராக மாறுறீங்க. கரெக்டாக? அப்படிங்கும்போது நீங்கள் எப்படியும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. அந்த ப்ரெடிக்ஷனை வந்து கரெக்டாக பண்ண முடியுது உங்களால்னா இதை மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்னா எவ்ரி செல் ஒரு பை வச்சுக்கணும். சடனாக ஏதாவது கண்டிப்பாக எங்கேயாவது வந்து ஒரு பிளாக் ஸ்வான். ஆமாம், ஏன்னா ஒரு எவ்ரி 3 months வச்சுக்கோங்க, நமக்கு ஏதாவது ஒன்று வந்து அது உண்மை. அப்போ அப்படிங்கும்போது அது எந்த மாதம் வரும், இந்த மாதம் வருமா இல்லை அடுத்த மாதம் வருமா அப்படின்லாம் தெரியாது. எவ்ரி 3 months ஏதாவது நியூஸ் வந்துடும், ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். குவார்ட்டர்லிக்கு ஒரு குண்டை போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து வித் பையோடு இருக்கிறது சேஃப். ஷூர் சார். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா, டைரக்ஷனல் பேசிஸில் எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருச்சு, அதேமாதிரி நான் டைரக்ஷன்லேயும் புரிஞ்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணாலும் சரி, நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக வந்து எப்பவுமே ஒரு பை லெக் வந்து இருக்கணும். இப்போ ஒரு லாட் செல் பண்ணால் ஒரு லாட் வந்து நான் பை டெஃபினட்டாக வந்து வச்சுருக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன தான் வந்து மந்த்லியில் எல்லாமே இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலுமே, இப்போது ஒரு ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது ஜேர்னலிங். இப்போது நீங்கள் எப்படி ஜேர்னலிங் பண்ணுறீங்க? இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க? இப்போ ஜென்ரலாக வந்து நான் இங்கே பை பண்ணேன், இங்கே செல் பண்ணேன் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ஜேர்னல் பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு பண்ணும்போது அதை எப்படி ஜேர்னல் பண்ணி அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அதுதான் அது என்னென்னா எழுதி வச்சுக்கலாம் முடியவே முடியாதுமா. அது ஏன்னா ஆப்ஷன்ஸ் செல்லராக இருக்கீங்கன்னா இந்த பே ஆஃப் சார்ட்டை பற்றி ஒரு அளவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னென்ன தெரியணுன்றது இல்லைங்களா, அந்த பே ஆஃப் சார்ட்டு, ஆப்ஷன் செயினை, க்ரீக்ஸு, இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியணும். இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. தன்லேயே அதுக்கு வீடியோ இருக்குது, இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி போடுங்க அதை பற்றி, ஆப்ஷன் பே ஆஃப் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. சரிங்களா? என்ன அப்படின்னா அப்போ இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எழுதி வச்செல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா எப்படியும் பே ஆஃப் வச்சு அனலைஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணுவோம்னா ட்ரேடு எடுத்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு சேவ் ஆகிடும். அதில் நம்ம அங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை விட அங்கே ட்ரேடு ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, என்ன லெக்கை வந்து மாற்றினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, இந்த பே ஆஃபில் போயிட்டு லெக்கை புதுசாக ஆட் பண்ணுறது, பழசை கழட்டி விட்டுட்டு புதுசாக எதாவது ஆட் பண்ணலாமா, பேக்கப் ட்ரேட்ஸுக்கு தனியாக வந்து என்ன எடுக்கிறோம், அதெல்லாம் அங்கே வந்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக அது பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து அந்த பயத்திலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்க, புதுசாக பயத்திலே என்ன பண்ணுறது தெரியும் பதறிடுவாங்க இல்லைங்களா. அதனால் கண்டிப்பாக வந்து பே ஆஃப் நல்லா தெரியணும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கணும். எடுக்கிற ட்ரேடை பே ஆஃபில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தென் புதுசாக ஆட் பண்ணுறதா நீங்கள் ஆட் பண்ணி அதில் பண்ணிக்கலாம். அது போக வந்து பேக் டெஸ்டிங். நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துருவேன் நான் செல்லிங்க ஹேண்டில் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது. பேக் டெஸ்டிங் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் அல்டிமேட்டாக கற்றுக்க போகிறீங்க. கரெக்டாக? ஏன்னா நான் இப்போ தான் பயோட்டோ லேர்னிங் டைமில் ஏர்னிங்கை பார்க்காது. என்னோட அட்வைஸ் தான். ஏர்னிங், ஆமாம், லேர்னிங்கில் டைமில் ஏர்னிங்கை பார்க்கக்கூடாது. லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணணும். அப்போ வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம். நேராக போயிட்டு அந்த ஒரு 500 600 கட்டணும் அப்படின்னா ஒரு 3 5 வருஷம் டேட்டா கிடைக்கும் நமக்கு. என்ன பண்ணுங்கள், அதை வச்சு இந்த டைமில் மார்க்கெட் வந்து சார்ட்டை வச்சுக்கோங்க பக்கத்தில். இந்த டைமில் மார்க்கெட் திடீர்னு இப்படி எழுது, ப்ரீமியம் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஏன்னா அதை வச்சுருப்பாங்க ஆப்ஷன் டேட்டா. ஸோ அப்போ ஃபயர் ஃபைட் அங்கே பண்ணோம்னா எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில் பண்ண. நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா நான் வந்து எதுவும் புக்கை பார்த்து ஃபயர் ஃபைட் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி இல்லை. ட்ரேடர்ஸோட பேசுகிறோம், நிறைய பேர் ஒரு இன்புட்ஸ் கிடைக்கும். நம்ம தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் கரெக்டாக. அல்டிமேட்டாக பேசுவோம், ட்ரேடர்ஸ் வராங்க, நம்ம நிறைய போகிறோம், அதை பார்க்குறோம். அப்படிங்கும்போது அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பேக் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவேன். எப்படி நம்ம அங்கேருந்து அந்த சுச்சுவேஷனில் இருந்திருந்தோம்னா இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. தென் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து டேரெக்டாக ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங் நேராக வந்து ஸ்ட்ராங்கிள் ரேஷியோ என்ன ஸ்ட்ராட்டஜி கற்று போனோம். புதுசாக இப்போ என்னென்னா இந்த வீடியோ பார்க்குறாங்களா, இது ஏதாவது நல்லா இருக்கா, டக்குன்னு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த நாளே பண்ண நினைப்பாங்க. அது பண்ணக்கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜியோட அதாவது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, அது எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கே நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வந்து கற்றுக்கிற டைம் வந்து எடுத்துக்கும். ஓகே, சரிங்களா? பை மாதிரி இல்லை, ஒரு இண்டிகேட்டர் போட்டோம்னா வந்து மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா போய் கால் எடு, கீழே பிரேக் ஆகிடுச்சுன்னா புட்டு எடுங்கிறது கிடையாது இந்த கதை. ஏன்னா இங்கே வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஆமாம், நம்ம இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது முதல்ல வந்து இந்த பே ஆஃப், ஆப்ஷன்ஸோட ஆப்ஷன் செயின், க்ரீக்ஸு, விக்ஸு, ஐவி,
காமா இதெல்லாம் இந்த மல்டிபிள் எக்ஸ்பைரியில் நம்ம ப்ளே பண்ணுறோம். இது கேலண்டர் எஜிங் சொல்லுவாங்க. ஓகே. நம்ம வேறு வேறு எக்ஸ்பைரியில் பண்ணுறோம் இல்லைங்களா? அதனால் இதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். இந்த வேர்டெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு 3லேருந்து 6 மாதம் கண்டிப்பாக ஆகும். சரிங்களா? இது கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. அப்போ என்னோட நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 மந்த் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து கத்துக்கிறதுல மட்டும்தான் என்னோட சின்ன அமௌண்ட் தான் வச்சிருக்கேன் நான். ஃபியூச்சரில் நான் பெருசாக பண்ணிக்கிறேன் ஆப்ஷன் செல்லிங். நான் இன்னொரு வேலையில் இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதை கொலட்ரலாக ப்ளெட்ஜ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நான் லாங் டேர்ம் இந்த மாதிரி நான் பெட்டராக வந்து பில்ட் பண்ணி வரேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஷூர் சார். இப்போ எனக்கு என்னென்னா 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து ஃபார் டைரக்ஷனல். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது 3 டைப்பாக எப்படி மார்க்கெட் ஏறினாலும் எனக்கு ஓகே தான். ஸோ தட் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒர்க் ஆகும். அது வந்து ஒரே ஒரு டைப் சடனாக அடிச்சு ஒரே ட்ரேடு எடுத்தோன்னே 90 டிகிரியில் ஏறிடுச்சு, இல்லை இறங்கிருச்சு. இறங்கினா பிரச்சனை இல்லை, ஏறிடுச்சு அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரா கால் செல் பண்ணியிருப்போம். அப்போ தான். ஆனால் எல்லா டைமும் அப்படி நடக்காது. மார்க்கெட் சும்மா அது ஒரு மார்க்கெட்டை பொறுத்தவரை நான் அப்சர்வ் பண்ண வரையும் ஒரு கடல் அலை மாதிரி தான். கரையில் வந்து ஒரு அலை அடிக்கும், அடுத்த அலை வந்து ஒரு அலை இழுத்துரும், இன்னொரு அலை அடுத்து புதுசாக வந்துடும். சரிங்களா? சும்மா பாருங்களேன் இந்த இடத்த எடுத்து. ஓகே. சும்மா ஒரு டே சார்ட் வச்சுக்கிட்டு பாருங்கள், மார்க்கெட் இறங்காமல் எங்கேயாவது ஏறி இருக்கா? இல்லைங்க சார். ஏறாமல் எங்கேயாவது இறங்கியிருக்கா? எல்லாம் ஜிக்ஸாக். எனக்கு அது இதுதான் எலியாட் வேவ்ல சொல்லும், இந்த கரெக்ஷன் இந்த மாதிரிலாம் கரெக்டாக. அப்படிங்கும்போது அது கடை அலை மாதிரி ஏறின கடகடன்னு ஏறுவான், அப்புறம் அங்கேயே நிற்பான், கொஞ்சம் நேரம் லைட்டாக இறங்குவான், திரும்ப ஏறுவான். ஆனால் வந்து இந்த வாலட்டிலிட்டிங்கிறது ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் மட்டும் தான் பையர் ப்ராஃபிட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதான் பையர் வந்து இடம் பொருள் லேவல் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எந்த இடத்துல ப்ளே பண்ணக்கூடாதுன்றது. ஆனால் நம்ம எல்லா இடத்துல அடிக்கிறாங்களா தான் பிரச்சனை. வந்துட்டாங்களேன்னா ட்ரேட் எடுத்தாகணும் அப்படின்னு. ஆனால் சிலர் அப்படி கிடையாது. நம்ம வந்து 30 நாள் ட்ரேட் எடுத்து வச்சிடறோம். சரி, சம்டைம் எம்டிஎம் லாஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து சிலராக வரீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துனோம்னா எம்டிஎம் லாஸ் காட்டும். ஃபஸ்ட்டு சிலராக இருக்கீங்கனாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், லாஸ் காட்டும். ஓகே. நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் உட்காந்துட்டிங்கன்னா கொஞ்சமாக அப்படியே தீட்டா வந்து கரைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது, நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஒரு 10 நாள் நல்லா வரும். ஒரு கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதை 10 ட்ரேடுமே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லாஸ் தான் காட்டும். தென் வந்து லாஸ்னால் பெரிய லாஸ் தான் இல்லை, சின்ன லாஸ். ஓரளவுக்கு நாமினல். ஒரு 2000 ஒரு 1.5 லட்ச ரூபா பொசிஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2000-3000 லாஸ் இதை காட்டிக்கிட்டு இருக்கும். தென் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஹேண்டில் பண்ணுறீங்க வீக்லி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லைங்களா ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு 10 நாளில் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம அது நமக்கு ஏற்ற மாதிரியே வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணலாம். அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோன்னு. இல்லை ஸ்ட்ரகிள் ஆகுது, இதுக்கப்புறம் இந்த வேணாம், வேறு ஸ்ட்ராட்டஜி இதை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும், இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி போய்க்கலாம். ஷூர் சார். இப்போ எனக்கு என்னென்னா இது எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. இப்போ ஆப்ஷன் செல்லிங்னு இப்போ ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்க அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கேஷ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் ஆப்ஷன்ஸ் பை பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க, அந்த செட்டில்மெண்ட் நடக்கும், இதுதான் நடந்துகிட்ருக்கும். ஆனால் இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு நீங்கள் நிறைய இடத்துல அட்வான்டேஜாக சொல்கிறதுனா அந்த மார்ஜின் தான். என்னென்னா நம்ம வந்து கேஷ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இதுக்குமே வந்து நம்ம எந்த மாதிரி வந்து மார்ஜின் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம்? நம்ம வந்து ப்ளஸ் மார்ஜின் போய்க்கலாங்களா, இல்லை வந்து கேஷாக வச்சு தான் இனிஷியல் டேஸில் பண்ணுறது பெட்டராக இருக்குமா? ப்ளஸ் மார்ஜினே போய்க்கலாம். நீங்கள் வந்து லேக்ஸில் தான் இப்படியே ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இது எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா. கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது பிளட்ஜ் மார்ஜினை எப்போவுமே வந்து பெட்டர். ஏன்னா நமக்கு வந்து தூங்கும் போது நமக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. கரெக்டாக? ஒன்று நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை பெரிய பெரிய அளவில் கட்டி எழுப்பணும், நீங்கள் தூங்கும்போது சம்பாதிக்கணும்னா. இல்லைனா இன்னொருத்தர் கட்டினதில் வந்து வீட்டில் வந்து நம்ம குடும்பம் நடத்தணும். அது ரொம்ப ஈஸியானது எல்லாத்துக்கும். அப்போது நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அதை பண்ணிவிட்டு எப்படி ஒரு 3 லட்சமோ 5 லட்சமோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகுங்க. அதுக்கப்புறம் பெரிய கேஷில் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு 5 லேக்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டா 10 லேக்ஸ் அடுத்து வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ எனக்கே நான் வந்து திடீர்னு என்கிட்ட ஒரு 10 கோடி கொடுத்துட்டாங்க, ஹேண்டில் பண்ணது கிடையாது. கரெக்டாக எனக்கு அந்த பதட்டம் இருக்கும் இல்லைங்களா, எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுக்கணும், அது இருக்கு இல்லைங்களா. அப்படிங்கும்போது நானே இப்போ அப்போ என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல கேஷ் பெருசாக நம்மக்கிட்ட வரும்போது நம்ம கொஞ்சம் பதட்டம் வரும். அது கூட பழகிறதுக்கு டைம் ஆகும் இல்லைங்களா. அதனால் சின்ன கேபிட்டல் நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு அதில் பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பெட்டர். ஷூர் சார். இப்போ எனக்கு இதுக்கடுத்து இதில் என்ன ஒரு முக்கியமான டவுட் வருது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ இதில் வந்து
ஆப்ஷன் பையிங் நான் ஜென்ரலாக பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஓகே எனக்கு மார்க்கெட் மேலே போச்சா எனக்கு பிடிச்ச இடத்துல க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லைனா டார்கெட் போச்சா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் இதில் ஒவ்வொரு 2 ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் பில்டு பண்ணி காட்டும் போதுமே அதில் வந்து ஒரு ஒரு மேக்ஸ் ப்ராஃபிட் மேக்ஸ் லாஸ் அப்படிங்கிறது காட்டுது. இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ நான் வந்து அந்த மேக்ஸ் ப்ராஃபிட் அந்த மேக்ஸ் எக்ஸ்பைரி வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா, இல்லை வெயிட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு 80% நான் அதில் வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ லெட்ஸே 10,000 எனக்கு காட்டுது, 8,000 எனக்கு எம்டிஎம்ல வந்து ஆல்ரெடி ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த 8,000 புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னோட வியூவை வந்து ரோல் ஓவர் பண்ணலாமா அடுத்த எக்ஸ்பைரிக்கு? ஓகே, அது என்னை பொறுத்தவரை ரோல் ஓவர் பண்ணுறது பெஸ்ட்டு. கடைசி நாள் வரைக்கும் உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏற்ற மாதிரியே வருவான், கடைசி வீக் அடிச்சு விட்ருவான். மோஸ்ட்டாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்ட்ராடலோ வந்து நேக்கடாக எடுத்து நான் செல் பண்ணி அப்படி தான் நான் நேக்கடாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த செல்லிங்கை பொறுத்தவரை. தென் லாஸ்ட் வீக் வரை நல்ல ப்ராஃபிட்டோடும் சட்டனாக மார்க்கெட் மூவ் ஆகும், காலி ஆகிடும். 80% நீங்கள் நினச்ச மாதிரி ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை புக் பண்ணிட்டு இப்போ இதை விட பெட்டராக உங்களுக்கு இன்னொரு ரிட்டர்ன் தரும், இன்னொரு 20 நாள் 30 நாள் எக்ஸ்பைரி தள்ளி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாள் உட்காந்தாலும் உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் தான் அந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடைக்கும். அப்படின்னா இதை விட இந்த காசு வந்து 1 லட்ச ரூபா மார்ஜினை தூக்கிட்டு போயிட்டு வேறு ஸ்ட்ராட்டஜியில் போகிறதுனால மேபி உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா கிடைக்கலாம் இல்லைங்களா? டெஃபினட்டாக அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் அது வந்து உங்களுக்கு அந்த அந்த இடத்துல எப்படி இருக்குது சூழ்நிலை அப்படிங்கிறத வச்சு தான் அந்த முடிவுங்கிறத எடுக்கணும். ஆனால் என்னையை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறத யாருனாலையும் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் இந்த ப்ராஃபிட் தான் உள்ளே போயிடுக்கு, இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வருது அப்படின்னா ஸ்ட்ராங்கிள் மட்டும் தான் கொடுக்கும். ஸ்ட்ராட்டஜியாக பார்த்துட்டோம்னா ஸ்ட்ராங்கிள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு சரிங்களா. 10,000 ரூபா கிடதுன்னு அது 10,000 நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து சைட்வேஸில் இருந்துச்சுன்னா கொடுத்துரும். மற்ற எந்த ஸ்ட்ராட்டஜி ரேஷியோ ஸ்ப்ரெட்டு இல்லை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கிள் கேலண்டர் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எந்த ஸ்ட்ராட்டஜி போனீங்கனாலும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வராது, ஆவரேஜ் ப்ராஃபிட் தான். டீசன்ட் ப்ராஃபிட் போடுறதுக்கு போகிற டிப்ளாய்ட் கேபிட்டலில் நீங்கள் 3 to 5% இல்லை 10% அந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதாவது நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன கேபிட்டல் உள்ள டிப்ளாய்ட் கேபிட்டலில் நீங்கள் வந்து 3 to 10% பண்ணலாம். ஓகே, அது வந்து அந்த டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் தென் நம்மளோட வியூ பேஸ் பண்ணி அந்த டைமில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது ஐவிக்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வரும். ஏன்னா உங்களுக்கு ப்ரீமியம்லாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் வந்து அப்போ நான் இது எல்லாமே இருந்தாலுமே இந்த விக்ஸ் நீங்கள் பேசும்போது எல்லா இதுலேயுமே இந்த விக்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ இந்த விக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஈவன் நான் வந்து நான் டைரக்ஷனல் போனாலும் சரி டைரக்ஷனல் போனாலும் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா விக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போய்ட்டு நேக்கடாக வந்து செல் பண்ணிட்டீங்க, விக்ஸு ஷூட்டப் கொடுக்குற மார்க்கெட்லாம் விக்ஸ் வந்து சடனாக பெருசாக ஷூட்டப் கொடுக்குன்னா மார்க்கெட் வந்து மோஸ்ட்டாக விழுக தான் செய்யும். ஆனால் விக்ஸ் வந்து ஷூட்டப் பிடிச்சுன்னா எல்லா நாளும் எல்லா டைமும் விழுந்துருமானா அப்படி கிடையாது. ஓகே, விக்ஸுங்கிறது வாலட்டிலிட்டி மட்டும் தான் சொல்லும் கரெக்டாக. அப்படிங்கும்போது நமக்கு வந்து நீங்கள் ஒரு புட் ஆப்ஷனை வந்து போய் செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விக்ஸ் ஷூட்டப் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த புட் ஆப்ஷன் வந்து ரொம்ப கெயின் ஆகும். ஆமாம், அப்போ ஒரு ப்ரீமியம் பாட்டுக்கு ஏறிக்கிட்டு இருக்கும், மார்க்கெட் அங்கேயே நின்னாலும் ப்ரீமியம் மட்டும் ஏறிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அப்போ அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து விக்ஸ் கண்டிஷன்ஸு ரொம்ப வந்து அப்சர்வ் பண்ணுறது வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா லோ விக்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் எந்த கண்டிஷன்லையும் பண்ணலாம். இப்போ லேடர்லாம் சொல்லி கொடுத்தாங்க, டெபிட் ஸ்ப்ரெடை வந்து லேடராக மாத்திரம், அதெல்லாம் எந்த கண்டிஷன்லையும் பண்ணலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. ஆனால் அந்த கேலண்டர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே, அது மட்டும் ஹை விக்ஸில் போய் பண்ணிடாதீங்க. ஓகே, ஹை விக்ஸ் டு லோ விக்ஸ் கிராஷ் ஆச்சுன்னா காலி மாட்டிப்போம். ஓகே, அப்போ 20லேருந்து 14 12 வந்து டப்புன்னு அடிச்சுட்டான், நியூஸுக்கு முடிஞ்சு போச்சு, பேனிக் இல்லை அப்படின்னா டக்குனு விக்ஸ் கிராஷ் ஆகிடும். கிராஷ் ஆகிடுச்சுன்னா கேலண்டர் பெரிய லாஸ் கொடுத்துரும். அப்போ நான் வந்துட்டு நீங்கள் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜியை நான் டிப்ளாய் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே ஒரு டைம் நான் விக்ஸையும் செக் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும். விக்ஸை பார்க்கணும், மார்க்கெட்டை பார்க்கணும், தென் நம்ம வந்து அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜிஸை அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி. இங்கே இந்த விக்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகாது, அப்போ நம்ம அதை கொஞ்சம் விட்டுறணும். ஆமாம், விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் தட் வந்துட்டு எனக்கு எப்போ எல்லாமே கன்வீனியண்ட்டாக வருதோ அப்போ அந்த கண்டிஷனில் நான் அது பண்ணணும். ஓகே சார், ஸோ த்ரூ அவுட் த மாஸ்டர் கிளாஸ் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் நினச்சிட்டு வந்தேன், பட் ஆனால் நீங்கள் 2 ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்கீங்க. அதுலேயுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னாலுமே ஜஸ்ட் வந்து அயன் கவுண்டராக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் அதுவுமே நீங்கள் என்னென்னா ஏன் அதில் கொண்டு போய் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க, வீக்லி எக்ஸ்பைரி செல் பண்ணுங்க அப்படின்னு. அந்த வீக்லி எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நமக்கு வந்து அயன் கவுண்டர் ஓரளவுக்கு கரைஞ்சிரும். உங்களுக்கு செப்டம்பர் செல் பண்ண பிடிக்கலினாலும் ரொம்ப தள்ளி இருக்குது, எனக்கு லிக்விடிட்டியில் இருக்குமான்னு தெரியும், 1 லாட் 2 லாட்டுக்குலாம் இருக்கும், அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ரீட்டைல் அல்டிமேட் எவ்வளோ லாட், இன்ஸ்டியூஷன் மாதிரி லாட் போட போகிறாங்க கிடையாது.
சின்ன லாட் தானே, அதுக்குள்ள லிக்விடிட்டி இருக்கும். ரொம்ப தள்ளி செல் பண்ணாது அடுத்தது பயப்படுவாங்க, அங்கெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு. அதெல்லாம் கிடைக்கும். டிசம்பர் ஆப்ஷன் செல் பண்ணாலும் கிடைக்கும். ஓகே. ஆனால் அங்கே மார்க்கெட் ஆர்டர் போடாமல் லிமிட் ஆர்டர் போட்டு சரி, ஏன்னா வந்து ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். சரி, லிமிட் ஆர்டர் போட்டு பக்கத்தில் வந்து அந்த பிட்டனாஸ்க்கு வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பிட்டனாஸ்க்கு எங்கே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா, அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வீக்லியில் இருக்கிற மாதிரி போயிட்டு மார்க்கெட் ஆர்டர் தட்டினீங்கன்னா அங்கே ஜம்ப் ஆகும். அங்கே அதே மாதிரி அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என்னென்னா எங்களுக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு இல்லாமல் ஃப்ரம் த பேசிக், இப்போ பையர் டு செல்லர் நான் கன்வெர்ட் ஆக போகிறேன்னாலுமே நீங்கள் இமீடியட்டாக வீக்லியில் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் எங்களை கைடே பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் வீக்லியில் தான் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் சேஃபர் சைடாக கொண்டு போய் எங்கே வச்சிட்டிங்கன்னா 1 month 2 monthல பண்ணுங்கப்பா. அப்போ என்னன்னா உங்களுக்கு உங்களை அனலைஸ் பண்ணுறக்கும் டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக எங்களுக்கு சொல்லி. அல்டிமேட்டாக பையிங் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். செல்லிங்கில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் ப்ரீமியம் நிறையா கலெக்ட் பண்ணணும். இது ஒரு இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் மாதிரி தான். இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளவு நிறையா வந்து ஒரு பாலிசி ஹோல்டர் இருந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகும் இல்லைங்களா? கரெக்டாக. அப்புறம் அதே மாதிரி தான் பாலிசி ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இருக்கிறதுல கம்மியாக ப்ரீமியம் எந்த இன்சூரன்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க, பெட்டராகவும் இருக்குன்னு. கரெக்டாக 2 பேர் அதான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பையராக இருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ப்ரீமியம் ஒரு பட்ஜெட் பத்மநாபன் மாதிரி இறுக்கி பிடிச்சி கொடுங்க. சரியா, இதே செல்லராக இருக்கீங்கன்னா நல்ல ப்ரீமியம் கலெக்ஷன் வந்து அதுவும் அவுட் ஆஃப் த மணி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அது வந்து மந்த்லி ஆப்ஷன்ஸு, நெக்ஸ்ட் மந்த் ஆப்ஷன், 3 month ஆப்ஷன், அங்கெல்லாம் நல்ல ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வியூ இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வியூ, இயர்லி வியூ, மந்த்லி வியூ, வீக்லி வியூ, டெய்லி வியூ. இந்த வியூ வச்சுக்கிட்டா நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸில் ப்ளே பண்ணலாம். ஷூர் சார். அண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் வந்துட்டு நமக்கு டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல் ரெண்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படின்னா தான் அது எங்களுக்கும் தெரியும், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செல்லிங் மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது கமெண்ட்ஸில் வந்துட்டு ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு தெரியும், ஓகே மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து சாருக்கு வந்து தேங்க் பண்ணலாம். சார் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் என்னென்னா நீங்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. அண்ட் நம்ம அடுத்த ஒரு மாஸ்டர் கிளாஸில் இன்னும் இன்டெப்த்தான நாலேஜோட நம்ம டெஃபினட்டாக வந்து மீட் பண்ணலாம். அன்டில் தென் வந்து நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களோட ட்ரேடிங் சர்க்கிளில் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம தன் தமிழுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.